ஆனால் பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். ஆள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான், எவ்வளோ குள்ளமாக இருக்கிறான், எவ்வளோ தடியாக இருக்கிறான், எவ்வளோ படிச்சிருக்கிறான், எவ்வளோ, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுங்க, நான் அதெல்லாம் தேவையில்லை மக்கு பிளாஸாக இருக்க சொல்லலை. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பா வச்சுட்டேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு, கையை பிடிச்சி இதை பிடி இதான் உனக்கு. இல்ல ஆண்டவர் நான் இதை தான், நான் அவர் என்ன பண்ணுவாரு? அதுதான் ஏசு சொல்றாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டா அவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் அவ்வளோ பெரிய ஆளாக நம்மளை உருவாக்கியிருக்காரு. ஆனால் நம்ம யாருங்க சாதாரண ஆள், ஒன்றுமில்ல, அது குப்பையில் இருந்தோம், வேஸ்ட்டாக இருந்தேன். நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களெல்லாம் சொல்ல, ரொம்ப வேஸ்ட்டு பீஸு. ஆனால் எனக்கு பெஸ்ட்டு பீஸ் ஆக்கி வச்சுக்கிறார். ஜீரோவாக இருந்தேன், ஏசு ஹீரோவாக்குறார். ஏன்னா நம்ம ஒன்றும் பாருங்கள், பைத்தியமாக இருந்த நம்மளை தான் இன்றைக்கி புத்திசாலியாக மாற்றிக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்கள். ஆகவே இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் ரொம்ப நல்லவர். இயேசு உயிர் தெழுந்த உடனே ஒரு வார்த்தையை சொன்னார், முதல் எடுத்து, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானம் என்ற வார்த்தை எபிரேயரில் ஷாலோம் என்ற வார்த்தை. இந்த ஷாலோம்னா பல அர்த்தங்கள் இருக்குது. அது ரெண்டு அர்த்தம் என்னென்னா, அதான் நத்திங் புரோக்கன், தமிழில் சொல்கிறேன், எதுவுமே கிடைக்காம போகாது, எல்லாமே எனக்கு கிடைக்கும். அதான் அதோடைய அர்த்தம். எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும், எதுவும் எனக்கு உடஞ்சி போகாது, எதுவும் எனக்கு கிடைக்காம போகாது. ஷாலோம் சொல்லுங்களாமா, ஷாலோம். எனக்கு எதுவுமே கிடைக்காம போகாது, எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லுங்களேன், எல்லா வாய் திறந்து எல்லாரும், எனக்கு நல்லா, எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும், எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஷாலோம் அப்படின்னு காலைல டெய்லி எழுந்திரிச்சு சொல்லுங்கள். ஷாலோம், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே கிடைக்கும், எதுவுமே எனக்கு உடஞ்சி போகாது, எதுவுமே எனக்கு கிடைக்காம போகாது. ஏன்னா அந்த வார்த்தையிலோட இருக்கிற அர்த்தம் ஷாலோம், நான் எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா என் சபை எப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, விசுவாசி எப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, நல்லா தான், எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், ஷாலோம், எனக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஆமே. ஆகவே தான் இந்த இப்படிப்பட்ட தேவனுடைய ஒரு சின்ன வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும் பாருங்க. பிறகு இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்னன்னா, சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தை திருப்பினாலே சரியாயிடும் பாருங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறோம், பிரச்சனையை எப்படி பார்க்குறோன்னா சீரியஸாக பார்க்குறோம், பிரச்சனையை சீரியஸாக பார்க்குறோம், தேவ வார்த்தையை லேசாக பார்க்குறோம். பிரச்சனையை சீரியஸாக பார்க்குறோம், தேவ வார்த்தையை லேசாக பார்க்குறோம். நான் சொல்கிறேன், பிரச்சனையை லேசாக பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக பாருங்கள். ஆமென். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவ வார்த்தையை பிரச்சனையை பெருசாக பார்க்குறாங்க, தேவனை சிறுசாக பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், பிரச்சனையை சிறுசாக பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை பெருசாக பாருங்கள். சின்ன சேஞ்சு பாருங்கள், வாழ்க்கையை மாற்றிடும். ஏன்னா நம்ம பாருங்கள், அப்படி இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பிரச்சனையை நம்ம பெருசாக பார்க்குறோம், தேவனை லேசாக பார்க்குறோம். இன்றைக்கி வாட்ஸ்அப் முழுவதும் அப்படி தான். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அதை எண்ணல, அவன் அதை எண்ணவே இல்லை. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவ்விசுவாசமால் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்தான். சரீரம் செத்து போனதையும் இது பண்ணல, சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அதை ஒரு பொருட்டாவே இல்லை. உலகத்தில் நடக்கிறத பற்றி பொருட்டாக எண்ணாதீங்க, அது நடந்துன்னு தான் இருக்கும். அது மேலே நம்ம கண்ணை வைக்காமல், அது மேலே நம்முடைய இருதயத்தை வைக்காமல், அது மேலே நம்முடைய சிந்தனையை வைக்காமல், அதை நம்ம நோக்கி பார்க்காம, யாரை நோக்கி பார்க்கணும் வேதம் சொல்லி பாருங்க, அவரை நோக்கி பார்த்தார்கள், நம்முடைய முகங்கள் பிரகாசப்படுது. அவர் நோக்கி பார்த்தார்கள், வெட்கப்பட்டு போவாத இருந்தார்கள். அப்போது ஃபோக்கஸ் எங்கன்றது தான் நம்ம முக்கியம் பாருங்க. வாழ்க்கையில் ஃபோக்கஸ் யாரை பண்ணுறோம், எதை பார்த்துனே இருக்கிறோம். இப்போ எல்லாமே நான் வேத வசனம் தான் சொல்கிறேன். சரி, சில வார்த்தைகளை பாருங்கள். நான் போன முறை இங்கே வரும்போது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வந்தேன்னு நினைக்கிறேன். 18 19 செப்டம்பர் மாதம், போன வருஷம் இல்லை, முந்தின வருஷம் 23 செப்டம்பர் மாதம் 19 இங்கே வந்தோம். நான், என் மனைவி எல்லாம் வந்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ தான் வரும். அப்பயும் நிறைய பெரிய வந்தீங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் அந்த அரசியல்வாதி மாதிரி சொல்ல முடியல, இவர்களே அவர்களே 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 இவர்களே அப்படின்னு ஒரு 25 பேர் அதில் எழுதப்பட்டிருக்குது. அத்தனை அவர்களே, உங்களை எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நிறைய அதில் எழுதியிருக்குது நிறையா, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா செயலாளர், தலைவர், துணைத் தலைவர், பெரிய தலைவர் இதெல்லாம் இருக்குது, பொருளாளர்லாம் எல்லாம் அதில் எழுதப்பட்ட அத்தனை பேருக்கும்
கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா நேரம் கிடையாது பாருங்கள். அப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் சில காரியங்களை நம்ம எப்படி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு சில காரியங்களை சொல்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழியக்கார் மீட்டிங்க்கு சில பேர் பிரசங்கிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஊழியக்கார் எப்படி இருக்கணும், ஊழியக்கார் எப்படி இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், அதான் தப்பு இல்லை. ஊழியக்கார் நல்லா ஜெபிக்கணும், ஊழியக்கார் நல்லா வேதத்தை வாசிக்கணும், ஊழியக்கார் நல்லா அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஒழுக்கம் நல்லா இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வரப்போதெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. அதையே நான் பேசுகிறதுக்கு நான் வரல. அந்த டீச்சர் வேறு, நான் வேறு டீச்சிங். அவங்க தான் நிறைய பண்ணுறாங்களே. வரும்போதெல்லாம் நீ இப்படி பண்ணணும், நீ இப்படி ஒழுங்காக இருக்கணும், நீ இப்படி பண்ணணும், நீ சாட்சியாக இருக்கணும்னு, அதுக்கு வேறு. ஆனால் நான் அதுக்கு வரல. நான் எப்படின்னா, ஊழியக்காரங்கள் எப்படி போதிக்கணும். ஊழியக்காரர் அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது, அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக ஆத்மா பாரம் அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் இந்த புல்பிட்டில் இருந்துக்குன்னு ஜனங்களுக்கு என்னத்தை போதிக்கணுன்றது தான் இன்றைக்கி விஷயம் இல்லை பாருங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஆட்கள், பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக இந்த தமிழ்நாடு முழுவதும் சரி அல்லது இந்தியா முழுவதும் சரி, என்னத்தை போதிக்கணுன்றது தான் இன்றைக்கி மக்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறப்பாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு இங்கே சொல்லப்பட்டுக்குது. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். கிறிஸ்துவ கூட மாம்சத்து இருந்தார், மாம்சத்தில் இங்கே பூமியில் இருந்தார். திருப்பி அவர் மாம்சத்தில் பார்க்க முடியாது, அவர் அறிய முடியாது. அப்போ என்னன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் நம்ம சொல்கிறோம். நம்முடைய நிதானமே எப்படின்னா, ஆளை தொடுறது தான் பார்க்குறோம். உலகம் அப்படி தான் பார்க்குது. உலகம் என்ன பண்ணுது, கார் இருக்குதா, மோந்திரம் இருக்குதா, நல்ல ட்ரெஸ் போடுறாரா, எவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கிறாரு, எப்படி படிச்சிருக்கிறாரு, என்ன இருக்கு, இது உலகம் பார்க்குது அப்படி. ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் இதை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். ஆள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான், எவ்வளோ குள்ளமாக இருக்கிறான், எவ்வளோ தடியாக இருக்கிறான், எவ்வளோ படிச்சிருக்கிறான், எவ்வளோ, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. நான் அதெல்லாம் தேவையில்லை மக்கு பிளாஸாக இருக்க சொல்லலை, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர்களை நாம் இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம பார்க்காம ஆவிக்குரிய விதத்தில் அவங்க பார்க்கணுன்ட்டு இங்கே பவுல் சொல்கிறார். ஆகவே தான் இன்றைக்கி பாருங்க, நம்ம இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஏன் ஃபெயிலர் ஆயிடுறோம் அப்படின்னா, நம்ம பார்வையை உலக மக்களே மாதிரி பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, எப்படி இருக்க, எவ்வளோ பேர் எத்தனை கேட்பாங்க, எவ்வளோ பேர் சர்ச்சு, எவ்வளோ பேர் ஆத்துமால் வராங்க, எவ்வளோ நீங்கள் நல்லா இது பண்ணிட்டீங்களா பாருங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள், ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம், உலக மக்கள் மாதிரியே தான் நம்முடைய ஆக்டிவிட்டி, பேச்சு, வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. அப்போ பவுல் சொல்கிறாரு, ஒருவரையும் நான் அப்படி அறிய மாட்டேன். சாமுவேல் போகிறாரு தாவீது அபிஷேகம் பண்ணுறதுக்கு, எப்படி பார்க்குறாரு அவர், ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஹைட்டு வெயிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவர் தான் போகிறாரு, கைப்பிடிக்காரு கத்தர், நிறுத்து, என்ன உன் பார்வை, என்ன தீர்க்கதரிசி நீ பார்க்குற முகத்தை தான் பார்க்குற, நீ என்ன மாதிரி பார்க்க தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வேற யாருன்னா அபிஷேகம் பண்ணிருப்பார், கத்தர் மட்டும் தடுக்கலைன்னா. அப்போது இன்றைக்கு நாம் எப்படி மக்களை பார்க்குறோம், எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கறது தான், மாம்சத்தின்படி பார்க்குறீங்களா ஆவிக்குரிய விதத்தில் பார்க்குறீங்களா தான் இன்றைக்கு முக்கியம் பாருங்க. அப்போ பாருங்க, பிடிக்கலைன்னா வேற யாருன்னு அபிஷேகம் பண்ணிருப்பார். ஆனால் கர்த்தர் சொன்ன தடுத்து, இவன் இல்லை, நீயோ முகத்தை பார்க்குற, நானோ இருதயத்தை பார்க்குறேன், நான் உள்ளேருந்து பார்க்குறேன், உள்ளே பார்க்குறேன். மேலே எப்படி வேணா இருக்கட்டும், மேலே என்ன மாதிரிலாம் இருக்கட்டும், ஆனால் அது கிடையாது. நான் பார்க்குற பார்வை அவன் உள்ளத்திலே யூதன் எவனோ யூதன். அப்போ பாருங்க, நம்ம இதெல்லாம் ஓகே புரிஞ்சிக்கலாம். ஆனால் நடைமுறையில் இங்கே இல்லை, நடைமுறையில் நம்ம எப்படி செயல்படுறோன்னு தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ இங்கே சொல்கிறாரு, ஒருவரையும் நான் என்ன பண்ணுறதில்ல, மாம்சத்தின்படி பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, இது மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரை எங்களை எடுத்துட்டீங்களா, தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு கேரக்டர் பேசுறதுக்கு வரல, எப்படி போதிக்கணுன்றதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் அதில் முடிக்க போகிறேன்.
அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்காரு, புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். யாருக்கு தகுதிப்படுத்துறாரு? யாரும் தகுதிப்படுத்தலை உங்களை, அவரே தான் நம்மளை தகுதிப்படுத்த. தகுதி அவரால் வந்திருக்குது, தகுதி அவரால் வந்திருக்குது, தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்குது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, எழுத்து கொள்ளுகிறதா, எழுத்து கொள்ளுதான். அப்போ எழுத்து கொள்ளுதான் என்ன அர்த்தம்? இந்த தேவனுடைய வார்த்தையை இது எப்படி நம்ம பிரசங்கிக்கிறோமோ அப்படி தான் நம்ம மக்கள் இருப்பாங்க, அப்படி தான் நம்ம வாழ்வோம். ஏன்னா எழுத்தை எழுத்து கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்ட்டு. அந்த பட்டயம் என்ன பண்ணும்? மற்றவங்களையும் குத்தம், என்னையும் குத்திடும். பாருங்கள், ஏசாமி ஒரு இடத்துல போய் ஒரு ஆள் பிசாசு பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த பிசாசு பிடிச்சவன் கல்லறையில் இருந்துக்கின்னு கத்தின்னு கிழிச்சிக்கிறான், தண்ணியை கிழிச்சிக்கிறான், கருன்னு கிழிச்சிக்கிறான், எல்லாம் சங்கிலியை கட்டுறாங்க, உடைச்சி அவன் தண்ணியை கிழிச்சின்னு கூக்குரல்றான். ஏசு போய் அங்கே நிறுத்தி அவனுடைய பிரச்சனையை மாற்றுறார். அப்படி தான் இன்றைக்கு இந்த வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம குத்தி கொள்கிறோம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் இன்னும் சரியில்லை, நான் இல்லை சரி, அப்படிப்பட்ட வார்த்தைகள் எடுத்து நாம் என்ன பண்ணுறோம்? நாம் குத்தி கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் இந்த வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள குத்துறோம். திருப்பி சொல்கிறேன், நான் கேரக்டர் பேசல, போதைக்கிறது. பாருங்கள், இங்கே பவுலே சொல்கிறார் எழுத்து கொள்ளுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிம்பிளான சில வார்த்தைகள். மத்தேயு சுவிசேஷம் 7:21 என்ன சொல்லுது பாருங்கள். 7:21 என்ன சொல்லுது? மத்தேயு சுவிசேஷம் 7:21 ஷபாலாமா கராப்தா. பாருங்க, பிரவேசிப்பு அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம், அதில் பிரவேசிப்பதில்லை. இது 7:21 சொல்லுது. இதே மத்தேயு சுவிசேஷம் 25:20 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். போதும், 2 வசனம் இங்க இருக்குது. அங்க சொல்றாரு, உன்னை சித்தத்தை செய்யாதபடி உன்னை சேர்க்கவும் மாட்டேன், நீ உன்னை அறியன்றார். இங்கே சொல்றாரு, சொந்தத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லி இவன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. எதை நீங்கள் நம்புவீங்க? எதை விசுவாசிப்பீங்க? சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்கிறேன், நான் இந்த வாசனத்தை தான் என்னுடைய வசனமாக விசுவாசிப்பேன். நான் இப்படி தான் என் தேவனிடத்தில் நான் இப்படி தான் பேர் வாங்க போகிறேன், என்னை இப்படி தான் தேவன் வைக்க போகிறாரு, என்னுடைய பிற்கால வாழ்க்கை இப்படி தான் முடியும். இதை நான் அது சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அது மேலே என்னுடைய கண்ணோ என்னுடைய விசுவாசமோ என் நம்பிக்கையோ அது மேலே வைக்க மாட்டேன். அதை எடுத்து நான் போதிக்கவும் பட்டேன் இருக்குது, ஆனால் அது மேலே என் விசுவாசம் கிடையாது. சாராருடைய கற்பம் செத்து போனதையும் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் அவன் என்னாது என்றால் தேவனுடைய வார்த்தையின் மேலே முழு நிச்சயமாய் நம்பி அதை விசுவாசத்தின் நம்பிக்கையாக இருந்தான். அப்போது நம்ம எடுக்கிற தேவனுடைய வார்த்தையை எந்த வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, சர்க்கரையில் அது டீ கொடுத்தாங்க, நான் எனக்கு சுகர்லாம் நல்லாகுது, என்ன பண்ணுறது? குடிச்சிட்டேன், அதுவும் லோட்டாக ஃபுல்லாக, ஆனால் நல்லா இருக்கிறேன் நான், எனக்கு சுகர்லாம் கிடையாது, ஆனால் குடிச்சிட்டேன், என்ன பண்ணுறது? விசுவாசி இந்த நேரத்தில் சர்க்கரை கொடுன்னு கேட்க முடியாது. அவர் அதனால் நான் நிறைய பேசினுக்கிறேன்னு சொல்கிறார். சர்க்கரை போட்டு அப்புறம் காலைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்போ என்னத்தை எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோமோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் விசுவாசத்தை எது மேலே வைக்கிறீங்க? அழிவின் வார்த்தை மேலே வைக்கிறீங்களா, ஆக்கப்பூர்வ வார்த்தை மேலே வைக்க போகிறீங்களா? ஹலோ, மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வச்சுட்டேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சி இதை பிடி, இதான் உனக்கு. இல்லை நான் ஆண்டவர், நான் இதை தான். நான் அவர் என்ன பண்ணுவார்? கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த வல்லமுள்ள அவருக்கு, வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்தில் மாசற்றவளை அவர் நிறுத்துவார். எதை நம்புவீங்க? அதை நம்ப மாட்டீங்களா? எங்க தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குதோ, எனக்குன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் தேடணும். அது மேலே தான் என் கண்ணும் என் இறுதியும் விசுவாசமும் என்னுடைய எல்லா காரியமும் அது மேலே தான் வைப்பேன் நான். ஏன்னா எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ நான் எனக்கு என்ன, நான் பாருங்க,
சக்கரை போட்டு இப்போ சுகர் இருக்கிறவருக்கு சக்கரை போட்டு கொடுத்தா சாப்பிடுவாரா? சொல்லுங்கள் சார். சுகர் இருக்கிறவருக்கு சக்கரை போட்டு கொடுத்தா என்ன பண்ணும்? வேணான்ட்டு வச்சிருவார். எனக்கு இது ஒத்து வராது. அப்படி தான் தேவனுடைய வார்த்தையை எனக்கு என்னன்றதை எடுக்கணும். நான் நரகத்தில் போக போகிறேன்னா, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன்னா, சூஸிங் நான் தான். தேவ வார்த்தை இப்படி சொல்லப்படுது பாருங்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, இயேசு இதோ பரலோக ராஜ்யமும் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்னொரு இடத்துல பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு, இன்னொரு இடத்துல பரலோக ராஜ்யம் வரப்போகிறதா இருக்குது. எது கரெக்டு பார்த்தீங்கன்னா, எது கரெக்டு அப்படின்னா இந்த மூணும் கரெக்டு தான். என்ன மூணும் கரெக்டு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது யாருக்கு? பாவியாக இருக்கவனுக்கு சமீபமாக இருக்குது, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு உள்ளே இருக்குது, திருப்பி வரப்போகுது செகண்ட் கம்மிங்கு அவர் வரப்போகிறாரு. இந்த மூணு கரெக்ட் தான், முரண்பாடே கிடையாது. அப்போது நம்ம இதை வெளியே கொடுங்க கேட்பாங்க, என்ன எப்படி சொல்லிக்குதே, இது இப்படி சொல்லிக்குதே, அப்படி சொல்லிக்குதே. அதுக்குத்தான் நம்ம கடவுள் நமக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம விளக்கலாம். இன்னொரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது, அவர் யூதரையும் கிரேக்கரையும் இணைச்சாரு, ரத்தத்தினால இணைச்சிருக்கிறாரு, 2 பேர் இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கினாருன்னு. ஒரு இடத்துல சொல்லப்படுது அவர் எல்லாரையும் பிரிப்பாருன்னு போட்டுக்குது. உன்னை என்ன பிரிப்பேன், அப்பாவும் பிள்ளைக்கு விரோதம், அம்மாவுக்கு விரோதம், மருமகளுக்கு விரோதமாக இருக்குது, பிரிவினை உண்டாக்குவேன். நாங்கள் இங்கே பிரிப்பேன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றாக்குவேன்னு சொல்லுவேன். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அங்கே என்னன்னா, ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையை அவர் ரத்தத்தினால ஒன்றாக்குறாரு, ஒரே குடும்பமாக ஆக்குறாரு. அது இங்கே என்னன்னா, பாவத்தை உள்ள இருக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தையும் அந்த மனுஷனையும் பிரிக்கிறாரு. அப்பா பாவியாக இருப்பான், புள்ள ரட்சிக்கப்பட்டிருப்பான். அப்போ என்ன பண்ணும், பாவியாக இருக்கிற அப்பாவுக்கும் என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் அங்கே பிரிக்கிறது இல்லை, பிரிக்கிறது டோட்டலாக இல்லை. அவனுடைய விசுவாசம் வேற, இவருடைய விசுவாசம் வேற. அங்கே தான் அந்த பிரிவினை இருக்கும் ஒழிய அவங்க குடும்பத்தை பிரிக்கிறது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சில காரியங்களாக கன்ஃபியூஷனான காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், சரியாக நாம் புரிந்துக்கும் போகும்போது தான் நம்ம இந்த புல்பிட்டில் அதை தெளிவாய் நாம் போதிப்போம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க இருக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள், நம்ம புல்பிட்டில் எப்போதுமே ஒரே சந்தேகம்தான், குழப்பம்தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். இந்த போராட்டம் பிரச்சனை இது நின்றுங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரச்சனை போராட்டத்துக்காக வசனத்தை தேடுவோம். பிரச்சனை போராட்டத்துக்காக வசனத்தை தேடக்கூடாது. பிரச்சனை போராட்டத்தை போக்கக்கூடிய வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதை பிரசங்கம் பண்ணணும். ஹலோ, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஜுரத்துக்கு போகிறீங்க, அவங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்க? ஜுரத்தை நீக்கிறதுக்கு தான் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா? இன்னும் ஜுரம் வர்றதுக்காக இப்போ வந்துடுச்சு, ஏதோ அந்த டாக்டருங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிறத பெருசாக்கிறவங்க, அதை விட்டுருங்க. ஆனால் என்ன மாற்று மருந்து, அந்த ஜுரம் மருந்து என்ன, நமக்குள்ளே இருக்கிற வைரஸை நாசமாக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த ஜுரத்துக்கு தீர்க்கிறாங்களே. அதே போல தான் நம்ம பிரச்சனைகளுக்காக வசனத்தை தேடக்கூடாது, நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். இருக்கிறீங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை நியாயப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு வாசனத்தை எடுப்போம். உங்களுக்கு வியாதி இருக்குது, அதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக ஒரு வசனத்தை எடுப்பீங்க. இப்போது சொல்கிறேன் பாருங்க, பவுல் வியாதிப்பட்டார் இல்லையா? பவுலுக்கே வியாதிங்க, நான் வியாதிப்படக்கூடாது. பவுல் வியாதிப்பட்டால் நான் வியாதிப்படணும்னு அர்த்தமா? பவுல் சொல்கிறாரு, நானா சிலுவையில் அறையப்பட்டேன். ஒருத்தன் அப்போலோன்றான், ஒருத்தன் அப்போலோன்னு சொல்கிறான், அப்புறம் வேற மூணு பேர் சொல்லுவாருங்க. பவுலுன்றான், கேபான்றான். நான் சொல்கிறேன், நான் அப்போலோ நான் சிலுவையில் அறையப்படலப்பா, நான் அப்போலை சேர்ந்தவன் கிடையாது, நான் இயேசுவை சேர்ந்தவன். ஏன்னா இயேசுக்கு எங்கன்னா வியாதி இருந்ததா சொல்லுங்க, எங்கன்னா ஜுரம் அடிச்சுப்பட்டாரா? அதே மாதிரி பவுலுடைய சீசன் கூட வியாதிப்பட்டு இருந்தான், வியாதிப்பட்டு எங்கேயும் விட்டுட்டு வந்தார். அதனால பவுல் வியாதிப்பட்டு அவன் சீசன் வியாதிப்பட்டதுனால நான் வியாதி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்களாம் மனிதர்கள், அவங்க மெசஞ்சரை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்மை உண்டாக்குன தேவன், ரட்சகர், மீட்பர். நான் இது சொல்லாத மறந்துட்டு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்தாராங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்தார். சொல்லுங்களேன் வாய் திறந்து, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் வந்தார்.
கண்ணின் வயிற்றில் 10 மாதம் இருந்தார். சொல்லுங்க, 10 மாதம் கண்ணின் வயிற்றில் 10 மாதம் இருந்தார். ஆமென். இது பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. இது டெய்லி இதை விசுவாசிக்கணும், இதை டெய்லி நம்பணும். 10 மாதம் அவர் இருந்தார். நம்ம ஒரு ஹவர் உட்காரத்துக்கு கஷ்டப்படுறோம். ஹலோ, ஒரு ஹவர் உட்காரத்துக்கு கஷ்டப்படுறோம். நான் இங்கே வந்து 10:30 உட்காந்துக்கிறேன். எழுந்திரிச்சே போகல 10:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துக்கிறேங்க. எழுந்திரிச்சு போகவே இல்லை. இங்கே இல்லை, எங்கேயாச்சும் ஒரு சபைக்கு போனாலும் உட்காந்து தான் எழுந்திரிச்சு வெளியெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா 10 மாதம் எனக்காக தெய்வம் வந்து உட்கார்ந்தார கண்ணீர் வயிற்றுக்குள்ள. தேவனுங்க, பரலோக தேவன், அந்த சராசரத்தை உண்டாக்கணும். சொன்னா எல்லாம் அப்படி ஆயிடும். அப்படிப்பட்டவர் 10 மாதம் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா என்ன மாதிரி கடவுளுங்க? எதுக்கு? உங்களை என்னை நேசிக்கிறார், உங்க மேலே என் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார், உங்களை என்னையும் விடுதலையாக்குவதற்காக 10 மாதம் ஒரு கண்ணின் வயிற்றில் சாதாரண ஒரு மனுஷக்குள்ள வந்து உட்கார்ந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்ததுக்கப்புறம் பிறந்தாரு. 33 ஆண்டுகள் இந்த பூமியில் மனுஷனோட வாழ்ந்தார். மனுஷனை வாழ்ந்தார். அவர் வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்த தேடல. மனுஷன் நம்ம பாருங்க, கொஞ்சம் டிக்னிட்டி ஆகிட்டோன்னா நீங்களாம் வேணாங்க வேற. இந்த பெரிய பெரிய கூட்டம் நடத்தினா பாருங்க, எங்கள் ஏரியாவில் கூட பேட்ஜி 4-5 பேட்ஜி வேற மாதிரி பேட்ஜி வரும். ஒருத்தருக்கு பெரிய பேட்ஜி, ஒருத்தருக்கு இன்னொரு சின்ன பேட்ஜி, அப்புறம் இன்னொரு சின்ன பேட்ஜி. அப்போ நம்ம எப்படின்னு பார்க்குறோம்? பார்ஷாலிட்டி பார்க்குறோமா இல்லையா? அவர் பார்ஷாலிட்டி பார்த்தாரா? நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுங்க. நாம் வந்து இங்கே இருந்து நம்ம இயேசுவை காட்டணும் எல்லாருக்கும். நான் உங்களை தப்பாக சொல்ல சார். இன்றைக்கி உலகத்தில் மக்கள் மாம்சத்தின்படி எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி சபையில் எழுப்புதல் இல்லை. இயேசு பாருங்க, எல்லாருக்கும் முன்னாலே நடந்தார், போனார், சாதாரண மனுஷனாக இருந்தார். ஆனால் பவர்ஃபுல் மனுஷனாக இருந்தார், பவர்ஃபுல்லான அற்புதங்களை செஞ்சார். அப்போ நீங்களும் நானும் அப்படி தான் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளோ பெரிய ஆளானா சரி, நான் தேவனுடைய மனுஷன், என்கிட்ட பார்ஷாலிட்டி நான் காட்ட மாட்டேன். ஆமே. அப்போ பாருங்கள், அவர் வந்தார், 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து அற்புத அதிசயங்களை செஞ்சார். நான் இதை வந்து போன வேலைக்கிழமை எல்லா ஊரில் எங்கள் ஏரியாவில் பிரசங்கம் பண்ண பாருங்கள். எல்லோரும் சொல்ல வச்சேன், இயேசு எனக்காக இந்த பூமியில் வந்தார், இயேசு எனக்காக கண்ணீர் வயிற்றில் இருந்தார், இயேசு எனக்காக இந்த பூமியில் பிறந்தார், இயேசு எனக்காக 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார், எனக்காக அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஊழியம் செய்தார், எனக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக இயேசு மரித்தார், சிலுவையில் மரித்தார். இயேசு எனக்காக 3 நாள் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். பிறகு எழுப்பி பிதாவின் வலது பக்கத்தை அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, உங்களை என்னையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். ஹலோ, எபேசில் போய் பாருங்க, அவர் சொல்றாரு, பிதாவின் வலது பக்கத்தில் உங்களையும் என்னையும் உட்கார வச்சுக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி உட்கார வச்சிருக்கிறாரு? பிதாவுக்கு ஒரு சிங்காசனம், இயேசுக்கு ஒரு சிங்காசனம், பக்கத்தில் உட்கார வச்சு தரையில் உட்கார வச்சிருப்பாரா? பக்கத்துலயும் நமக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன்னா தேவன் மனுஷனை மதிக்கிறார், உங்களை என்னையும். ஏன்னா மனுஷன் யாரு? அவருடைய சாயல், அவருடைய பிள்ளை, அவருடைய சாயல், அவருடைய குட்டி. நம்ம பாருங்க, உங்க பிள்ளைய நீங்க எப்படி தரையில் உட்கார வைப்பீங்களா? நீங்க உட்கார வைக்கலாம், ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாருங்க. ஆனால் நல்ல தகப்பன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களை அழகு பார்ப்பாங்க. என் பிள்ளை அது. அப்போ நமக்கே எப்படி இருக்குதுன்னா, அவர் பிள்ளை உங்களை எப்படி அவர் பார்ப்பார்? கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா இந்த காலை வேளையில் இந்த புல்பீட்டில் நம்ம சரியாக பிரசங்கம் பண்ண முடியாத காரணம் என்னென்னா, நாம் யாராக இருக்கும், கடவுள் என்னை எப்படி நேசிக்கிறார், எப்படி என் மேலே அன்பு கூறுகிறார், என்னை எப்படிலாம் அவர் நேசித்து என் மேலே எப்படி அன்பை கொட்டி வச்சிருக்காருன்றதை விளங்கி கொள்ளணும். ஹலோ, இந்த பைபிள் எடுக்கும் போது பார்க்கணும். இது எதுக்குன்னா, என்னை வாழ வைக்கிற புஸ்தகம் இது. என் குடும்பத்தை வாழ வைக்கிற புஸ்தகம், என்னுடைய தேசத்தை வாழ வைக்கிற புஸ்தகம், என்னுடைய தெருவை வாழ வைக்கிற புஸ்தகம், என் நாட்டை வாழ வைக்கிற புஸ்தகம் இது. அந்த விதத்தில் இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கணும். பாருங்க, இந்த புஸ்தகத்தை அப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, அவர் மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார் நம்மளை. அப்போ எவ்வளோ ஒரு அன்பு உள்ள தேவன் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார், எவ்வளோ தயவாக இருக்கிறார், எவ்வளோ அப்போது என்ன சொல்லணும், அவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்த்தா நாம் மக்களை அன்பாக பார்ப்போம்.
மக்களை அன்பாக பார்ப்போம், அன்பாக நேசிப்போம், மக்கள்கிட்ட தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். பாருங்கள், ஜனங்கள் ஏன் வெறுப்பாக ஓடுறாங்க? ஏன் சர்ச்சைக்கு வர்றதுக்கு வெறுப்பாக வர்றாங்க? இங்கே நீங்கள் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஆட்கள், மக்கள் உங்கள் கூட வராங்க, எல்லாம் வராங்க. ஆனால் பொதுவாக மக்கள் ஏன் சபையை வெறுக்கிறாங்க அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் அப்பா மாதிரி இல்லைப்பா, உங்கள் அம்மா மாதிரி இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் உன்னை உண்டாக்குனார். உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர். அவர் உனக்காக எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறான்றது இந்த வேத வசனத்துடைய வெளிச்சத்தை அவனுக்கு முன்னால் கெட்டு போய் காமிச்சோமா ஓடி வரோம். நாய் குட்டிக்கு பாருங்க, பாலை காமிச்சா பொறையை காமிச்சு கிட்டு ஓடி வருது. நாய்க்கு குட்டி உஜ்ஜீவன். அதுக்கு விஷத்தை வரோமா, மோந்து பார்த்துட்டு அப்படி போயிடும். ஹலோ, விஷத்தை வச்சுன்னு போயிடுச்சு, அப்படி மோந்து பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். கறி சோறு வைக்காத வெறும் தண்ணி சோறு வச்சாலும் மனணும். அப்போ மக்களுக்கு நம்ம என்ன சாப்பாடு வைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் உங்களை யாரையும் நான் இது தமிழ்நாடு முழுவதும் எழுத்தோ கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போது எழுத்து நம்முடைய வாழ்க்கையில், அந்த எழுத்துனா விளங்கி கொள்வது தான். மேலையும் கீழையும் இதுக்கு எதுக்காக நான் சொன்னல, அந்த வசனம் எப்படி இருக்குது? அப்பாலே போ, நீ என்ன செஞ்ச எனக்கு தெரியாது, உன்னை அறியன்றாங்க. இங்கே சொல்றாரு, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி, நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அப்படி உன்னை அவ்வளோ அன்பா உள்ள தள்ளுறாரு. ரெண்டும் அங்கே தான் இருக்குது. அப்போ என்னுடைய மனசு எண்ணத்தை எல்லாம் அது மேலே தான் வைப்பேன். ஆமே, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன், நான் இதை தான் நம்புகிறேன். வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்தில் கொண்டு போய் மாசத்தில் நிறுத்த வல்லமுள்ள அவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நிச்சயமாக என்னை கொண்டு போய் நரகத்தில் போடவே மாட்டார். ஹலோ, இந்த நிச்சயம் இருக்கணும். அப்போ பாருங்க, நம்ம இந்த நிச்சயம் இல்லாதனால தான் இன்னொன்று ஏன் நிச்சயம் இருக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை அப்படியே போய் தேவனுடைய வார்த்தையை தேடும்போது நமக்கு பிரசங்கமே வராது, வசனமே கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், தடுமாறுறோம். கர்த்தர் சொல்கிறார் இந்த காலவேளையில் எதுக்காக நம்மளை அழைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தையை வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறல எல்லாரும் இடத்துல வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். இது யாருக்கு நம்ம சொல்கிறோம்? வெளியேறவங்களுக்கு சொல்கிறோம். இது வெளியேறுகளும் கிடையாதுங்க, உங்களுக்கு எனக்கு தான் இது. ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லா இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் மிருதுவாக இருக்கும், என்னுடைய சுமை லகுவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்கிட்ட அது மட்டும் இல்லை, கீழே சொல்ற என்ன இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்குங்க? இளைப்பாறுதலை. இயேசு நம்மளை அழைக்கிறது எதுக்கு தெரியுங்களா? இளைப்பாறுதலுக்கு தான். இளைப்பாறுதல் என்ன தெரியுங்களா? இளைப்பாறுதல்னா வேற மண்டலத்தில் வாழ்றது. இளைப்பாறுதல் என்ன? தேவ உறவுல வாழ்றது. இளைப்பாறுதல் என்ன? தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்றது. பாருங்க, இளைப்பாறுதலோட கூப்பிட்டு ஊழியத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இளைப்பாறுதல் தான் இருக்கிறோம். ஐயோ ஊழியம், அப்பா நான் சபை நடத்தணும், ஐயோ நான் இந்த ஊழியத்துக்கு போகணும், நான் இந்த பண்ணணும், அப்படி நம்ம தான் இந்த ஊழியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணினுக்கிறோம். ஹலோ, இளையாவை பார்த்து சொல்கிறாரு, தூங்குயா, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, இன்னும் ஏஞ்சி போகிறேன், இல்லை தூங்கு 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 தூங்கு, சாப்பாடு கொடுத்து தூங்க வை, சாப்பாடு கொடுத்து தூங்கு, சாப்பாடு கொடுத்து தூங்கு. என்னன்னா சோம்பேறியாக்கர் சொல்ல, இவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் செய்தான்னா இவன் ஊழியத்தை ஒழுங்காக செய்ய முடியாது. இவனால இவன் தப்பாக பண்ணுவான் எல்லாத்தையும். பாருங்க, கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு சந்தும் போதெல்லாம் கார் ஓட்டுவாங்க இல்லையா? கார் கொஞ்சம் ஓட்ட தெரியாதுங்க, அங்கே நாய் போச்சுன்னா நாய் வருது. ஊழியத்தை நம்ம கற்றுக்கொண்டோமா சந்து பொந்து மாதிரி எங்கே வேணா ஊழியம் பண்ணலாம். ஹலோ, அதுதான் ஏசு சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொண்டா அவர் எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், ஒரு செக்கு மாடு என்ன பண்ணுவாங்களாம், இல்லை ஏர் மாடு என்ன பண்ணுவாங்களா, செக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடை ஒன்று கட்டுவாங்களாம், ஒரு எல்போர்டு மாடை ஒன்று கட்டுவாங்களாம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்போர்டுனா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாடு இந்த எல்போர்டுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எக்ஸ்பீரியன்ஸுப்பா, என்ன நீ எல்போர்டு என் கூட கை கோத்துக்கோ, நான் உன்னை அழகாக கொண்டு போகிறேன். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், யாரையும் குறைத்து பேசலை. கேரக்டர்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால்
பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ணுறது தான் தெரியல. இல்லை நான் எப்படி இலைப்பாறுதல் தெரியல எனக்கு. நான் இலைப்பாறுதல் இல்லாதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எரிஞ்சு விழுறேன் எல்லாரும் மேலேயும். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா போதும், என்ன நீ லேட்டாக வர, கடவுள் இப்படி பண்ணாரு, உன்னை பண்ண அடித்து நொறுக்கிடுவார் உன்னை, ஜாக்கிரதை. அதே மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஏன் ஏன் நீங்கள் தான் இல்லை இல்லை, வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். சொல்லட்டுமா? முதல் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால் பார்த்தாரு, ஒழுங்கினிமையாக இருந்தது. ஒழுங்கினிமையாக இருந்தது. ஐயோ ஒழுங்கினிமையாக இருக்குதே கேட்டாரா? வெறுமையாக இருந்தது. ஐயோ வெறுமையாக இருந்ததுன்னு கேட்டாரா? ஐயோ இருளா, ஐயோ இருளா இருந்தது தான், ஒழுங்கின்மையாக இருந்தது தான், வெறுமையாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், வெறுமையை இருள வெளிச்சம் உண்டாகும் சொன்னார். வெளிச்சத்தை உண்டாயிடுச்சு. பிறகு ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குனார். எல்லாத்தையும் அது அந்தந்த ஜாதியின்படி, அது இந்தந்த ஜாதியின்படி பிறப்பிக்க கடவுது. பிறகு அதுக்கப்புறம் சொன்னார், எல்லாத்தையும் பிறப்பித்தார். வெறுமையாக இருந்தது எல்லாம், மரம் செடி கொடி எல்லாம் மிருகங்களை தான் பிறப்பித்தார். நிரப்புனார், ஒழுங்காக்குனார், வெளிச்சத்தை உண்டாக்குனார். ஆனால் அதுக்கு முன்னே ஒன்றுமே இல்லை, அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம சபை அப்படி இருக்கலாம், ஒழுங்கின்மையாக இருக்கலாம். நம்ம குடும்பம் ஒழுங்கின்மையாக இருக்கலாம். நம்முடைய வீடு வெளிச்சம் இல்லாத இருக்கலாம். நம்முடைய சபை வெளிச்சம் இல்லாத இருக்கலாம். நம்ம சபை வெறுமையாக இருக்கலாம். நம்ம குடும்பம் வெறுமையாக இருக்கலாம். நம்முடைய தேசம் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர் எப்படி, அவர் சாயல் ரூபன்னா அவர் எப்படி ஓஹோன்னு அழுவலை, அவர் எப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி நிரப்பினாரு, சரி பண்ணாரு, ஒழுங்கு பண்ணாரோ அதே நீங்களும் நானும் அந்த டைப்பு தான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். என்னன்னு சொல்லிட்டுங்களா? முதல் ஆதாம் எல்லாத்தையும் அவர் உண்டாக்கிட்டாரு, எல்லாத்துக்கும் உண்டாக்கி பேர் வச்சுட்டாரு. இப்போ மிருகத்தை என்ன பண்ணார், உண்டாக்கிட்டார். மிருகத்தை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. தம்பி நீ பேர் வை தம்பி, ஏன்னா நீ என் சாயல், என் ரூபம், நீ சொன்னா அப்படி நடக்கும். அவன் சிங்கம்னு சொன்ன உடனே தம்பி சிங்கம் சொல்லக்கூடாதுப்பா, அது வேற சொல்லுப்பா சொன்னார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இதை பேசல, போன முந்த நாள் இதை பேசல, சிங்கம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் நேற்று சொன்னார் சிங்கம்னு சொல்லி, இல்லைப்பா தம்பி நம்ம என்ன பண்ணோம், இந்த பாட்டு சரியில்லைப்பா, இப்படி பாடாதப்பா, அதை வேற மாதிரி பாடணும். கர்த்தர் சிங்கம்னு சொன்னோடனே தம்பி சூப்பராக வச்சடா, என்ன மாதிரி ஆள்றா நீ. ஹலோ, பூனை அப்படி சொல்லக்கூடாது. அவன் சொன்னது என்னவோ அது அதன்படி ஆக கடவுது. அது வர சிங்கம் மாத்திர, சிங்கத்துடைய தோரணை, சிங்கத்துடைய கர்ஜனை எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆகவே தான் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய குட்டிகள் நீங்களும் நானும் அப்படின்னா ஒன்று என்ன, ஏன்னா அவர் தான் பெற்று எடுத்தார் நம்மளை. ஒருவேளை அம்மாவுடைய வயிற்றில் பிறந்திருக்கலாம், ஆனால் அம்மாவுடைய வயிற்றில் எப்படி வந்தோம், அவரால் தான் வந்திருக்கிறோம். ஆமேன். சூரியனில் ஒளி வருதுன்னு நினைக்கலாம், ஆனால் சூரியன்லேருந்து ஒளி வரல, அவர் அந்த ஒளியை உண்டாக்கி சூரியன் வழியாக இந்த பூமிக்கு பிரகாசிக்கிறார். ஹலோ, அம்மா வயிற்றில் வந்திருக்கலாம், ஆனால் அம்மா வயிற்றில் எப்படி வர முடியும்? தேவனுடைய அந்த அனந்த ஞானம், தேவன் அந்த பலுகி பெருகினார். அல்ல அம்மா வயிற்றில் எப்படி வந்தா, அப்பாவின் வித்து மூலம், தேவ வார்த்தை அப்பாவின் வித்து மூலம் வந்து அம்மாவில கருவு தரித்து வெளியே வருது. ஆனால் தேவனால் தான் நான் பிறந்திருக்கேன். அம்மா வயிற்றில் பிறந்தாலும் தேவனால் பிறந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் பாவம் செய்த பிறகு திருப்பியும் கிறிஸ்துவனாலே அந்த வாசனத்தினால் பிறக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ பாருங்க எவ்வளோ முக்கியம்னா, உங்ககிட்ட என்கிட்ட கடவுள் இந்த பூமியில் கர்த்தர் இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுத்துருவார். திருப்பி பாருங்கள், நான் சொல்கிறேன், கார் ஸ்டேரிங் நம்மகிட்ட தான் இருக்குது. மக்கள் நம்ம பின்னால் உட்காந்துருக்குறாங்க. பஸ்ஸுக்குள்ளே நம்ம தான் சரியான ரோட்டில் அழிச்சின்னு போகணும். ஹலோ, நீங்கள் எடுத்துன்னு போய் டொம்முன்னு போய் செவத்தில் விட்டீங்கன்னா எல்லாம் காலி. ஆக்சிடென்ட் வந்துச்சு, இன்னைக்கு போனாங்க எல்லாம் பஸ்ஸில் போனாங்க, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் விழுந்தாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் டிரைவராக இருக்கிறோம். தேவன் நமக்கு பொறுப்பான நிறைய மக்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த மக்களுக்கு இந்த வேத வசனம் தான் என்ன பண்ணுறது, ஒரு பெரிய ஸ்டேரிங்காக இருக்குது. இந்த ஸ்டேரிங்கை நம்ம சரியாக பிடிக்கணும். சொல்லுவாங்க டிரைவிங் கற்றுக் கொடுக்கும் போது 2 நாளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்டேரிங்கை கையில், சும்மா பிடிச்சின்னு உட்கார். ஏன் பிடிச்சின்னா இது ஸ்டெடி ஆகலை. ஸ்டெடி ஆன பிறகு தான் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தள்ளி உட்காருவாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னே இவன் அழுத்தினுப்பான் எல்லாத்தையும். ஸ்டேரிங் கூட 2 நாளைக்கே தான் கொடுப்பாங்க. போய்க்கிறீங்களா சார், டிரைவிங் போய்க்கிறீங்களா, உடனே ஸ்டேரிங் கொடுப்பாங்களா? 2 நாளைக்கு அப்படியே வச்சுன்னுப்பாங்க. அப்படியே வச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவருக்கு இன்னும் ஸ்டேரிங் பிடிக்க சரியில்லை. நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு இருக்கிறார் கூட. இளைப்பாறுதல் தேவன் இருக்கிறார். இளைப்பாறுதலோடு ஊழியம் பண்ணுங்க. இளைப்பாறுதல் சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து இளைப்பாறுதல்.
பக்கத்தில் பார்த்து இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம் சார். இதெல்லாம் இளைப்பாறுதல். நான் என்ன சார் சார் சொன்னேன், ரெஸ்பெக்ட்டுங்க. சார்ன்ற ரெஸ்பெக்ட், சார்ன்ற ரெஸ்பெக்ட். இளைப்பாறுதலோடு வாழணும். நீங்கள் இளைப்பாறுதல் இல்லைன்னா மக்களுக்கு எப்படி இளைப்பாறுதலை பற்றி பேசுவீங்க? ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் இளைப்பாறுதலோடு இருந்தால் தான், நீங்கள் நிம்மதியோடு இருந்தால் தான், நீங்கள் சமாதானத்தோடு இருந்தால் தான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான், நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான், நீங்கள் சுகத்தோடு இருந்தால் தான், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான், நீங்கள் தீர்க்காயுசோடு வாழ்ந்தால் தான் நீங்கள் தீர்க்காயுசத்தை பேச முடியும். நானே ரட்சிக்கப்படலைன்னா ரட்சிப்பை பற்றி நான் எப்படி பேசுவேன்? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நான் திருப்பி சொல்கிறேன், உங்களை தப்பாக சொல்ல, தப்பாலாம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, கேரக்டர்லாம் தெரியுது, நல்லா இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்டேரிங்கை சரியாக பிடிக்கணும். இதை எதை எடுத்து நான் பேசணும்? ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தைகளை எடுத்து பேசுங்க. மனுஷன் நொந்து போய் வராங்க, பிரச்சனையோடு வராங்க, போராட்டத்தோடு வராங்க, கண்ணீரோடு வராங்க, கவலையோடு வராங்க, நொந்து நூலாய் வராங்க. அவங்கள கட்டி வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொடுத்துருக்கிறார். பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒப்புரவாக்குற ஊழியத்தை கொடுத்து, ஒப்புரனா மக்களையும் ஜனங்களை கிட்ட இயேசு கிட்ட போய் ஒப்புரவாக்கிடணும். பிரித்து விடுறது நம்முடைய வேலை கிடையாது, ஒப்புரவாக்கணும். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, முழுசா முதல் ஆதாம் ஏவாள் நிர்வாணியாக இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணார் சார்? நிர்வாணியாக இருந்தாங்க. என்ன பண்ணார்? அவங்களுக்கு போத்துனாருங்க, மூடினார். சொல்லுங்க, மூடினார். இன்னைக்கு நிறைய பேர் நிர்வாணம் ஆக்குறாங்க மக்களை, மற்றவங்களை. அவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ண தெரியுமா உனக்கு? கர்த்தருடைய சித்தமே கிடையாது அப்படி பண்ணுறது. தெரிஞ்சால் கூட மூடுங்க, பிரிச்சுக்க. நிர்வாணம் ஆக்கிறதுக்கு நம்ம உங்களையும் அழைக்கலை கர்த்தர். நிர்வாணியாக இருக்கிறவங்கள மூடுறதுக்கு தான் உங்களையும் என்னை கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா சார்? நான் ஆவியானவர், நான் சொல்ல பிரிட்டோ மூஞ்சை பார்க்குறீங்க, பிரிட்டோவுடைய குரலை பார்க்கலாம், ஆனால் பேசுகிற ஆவியானவர். ஹலோ, சீரியஸாக எடுங்க வேதவசனத்தை, பிரச்சனையை சீரியஸாக எடுக்காதீங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இப்போ கூட பாருங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இந்த ஜெபம்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வேத வசனமும் கிடையாதுன்னு. ஆனால் இயேசு எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ண பிறகு தான் அற்புதம் நடக்குது. ஹலோ, எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலையும் பிரசங்கிப்பார். பேதுருக்கிட்ட பிரசங்கம் பண்ணுறாரு, படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு, அப்புறம் தான் அவனுக்கு அங்கே மீன் கிடைக்குது. எல்லா இடத்துலையும் பாருங்க, பிரசங்கம் பண்ண பிறகு தான் வியாதிக சுகமாகறாங்க, அற்புதம் நடக்குது. ஏன்னா தேவனுடைய தம்முடைய வார்த்தையும் அபிஷேகத்தோடு வரும் பொழுது தான் அங்கே காரியங்கள் மாறும் பாருங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாமே நம்ம வழியாக செய்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய ஜப குறிப்பு நாங்கள் போனால் அங்கே அரசாங்கத்தில் எவ்வளோ தான் சட்டம் இருந்தாலும் கையெழுத்து போட மாட்டுறாங்க, அது போட மாட்டுறாங்க. நொந்துக்கிறோமா இல்லையா? வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம்? வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எப்படி என்ன பண்ணிட்டு போகிறோம்? நான் சொல்கிறேன், வரக்கூடிய மக்களை, நம்ம ஜனங்களை அங்கே உட்கார வைக்கணும், அந்த ஆஃபீஸராக உட்கார வைக்கணும், அந்த ஆஃபீஸர்களை நம்ம ஆளுங்க தான் அங்கே இருக்கணும். அப்போ யாருக்கிட்டே போய் கையெழுந்த தேவையில்ல, போனால் எல்லாத்தையும் சபையை கட்டலாம். சாப்பிடுறது இப்படி சாப்பிடக்கூடாதுங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை சொல்லணும், டேய் நல்லா படி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, கர்த்தருடைய ஆவியா, நீ பெரிய ஆஃபீஸராக இருக்கணும். நீ ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு வா, மீதி 4 பிள்ளை அரசாங்கத்தில் பெரிய அதிகாரத்தில் இரு. அப்போ பாருங்க, எந்த லாட்ஜிக்கு இங்கே இருக்கும் அந்த பூமியில்? வரக்கூடிய சந்ததி, ஒரு வேளை இயேசு தாமதமாக இருக்குமானால் நாம் வரக்கூடிய சந்ததிகளை எந்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கணுன்றது அது உங்களுக்கு பொறுப்பு, என் பொறுப்புங்க. அன்றைக்கு என்ன பண்ண, வெள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, நல்ல டேம்லாம் கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு வெறும் இதை அதையும் கொடுத்துனுக்குறாங்க. கிறிஸ்தவ சமுதாயம் நம்ம வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி நம்மளை மாதிரியே அப்படியே அவங்க இருக்கணுமா? போய் அங்கேயே போய் சார் போடுங்க சார் கையெழுத்து இல்லை, அங்கே அவன் உட்காந்துக்கணும், கையெழுத்து அவன் போடணும், அவன் எல்லாம் ஜியோவில் எல்லாத்தையும் அவன் பாஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே நீங்களும் நானும் தாங்க உருவாக்குறதுக்குள்ள இருக்கிறோம். ஹலோ, தானியல் எங்கே இருந்தார்? அரசியலில் இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கே இருந்தார்? அரசியலில் இருந்தார். சாலமன் எங்கே இருந்தார்? அரசியலில் இருந்தார். மொர்தெகாய் எங்க இருந்தார்? அரசியல் இருந்தார். நெகேமியா எங்க இருந்தார்? அரசியல் இருந்தார். அதனால தான் அவங்க கட்டினாங்க. ஹலோ, ஆபிரகாம் ராஜா கிட்ட டீல் பண்றான், ஈசாக்கு ராஜா கிட்ட டீல் பண்றான்.
நம்ம எங்கே ராஜா கிட்ட டீல் பண்ணுறோமா? சொல்லுங்கள் சார். சார் நான் தப்பாக நினைக்காதீங்க. நம்முடைய எதிர்காலத்து மக்களுக்கு நீங்கள் நம்ம என்ன சொல்லிட்டு போகிறோம்? நம்ம பீவனுக்கிட்ட கேசு 10 ரூபா சொல்லுப்பா அவன் வாங்கி போட்டுங்கன்னு சார் அப்புறம் வர சொல்கிறார் சார். நான் திருப்பி சொல்கிற கிண்டல் கேலிக்காக நான் பண்ணல. திங்கிங் உங்கள் கையில் டிரைவிங் கொடுத்துக்குது. உங்கள் கை, நீங்கள் தான் இந்த பூமியில் உருவாக்கணும். எப்போதும் பாருங்கள், நம்ம பரலோகம் போகணும். பரலோகம் போகிறது போகலாங்க, கண்டிப்பாக இயேசு விசுவாசி கண்டிப்பாக பரலோகம் போகலாம். பூமியில் பரலோகத்தை மாற்றணும். அதுக்கு தான் என்னை அழைச்சிக்கிறார். பூமியை இயேசு சொன்ன இது ஜெபம், பரலோகத்துடைய சித்தம் செய்வதில் பூலோகத்துடைய சித்தம் செய்யப்படுவதா அப்படின்னா என்ன? பரலோகம் அந்த பூமியில் வரணும். ஒவ்வொரு குடும்பமும் பரலோகமாக மாறணும். ஒவ்வொரு சபையும் பரலோகமாக மாறணும். ஒவ்வொரு தெருவும் பரலோக வாசனை அடிக்கணும். நம்ம வெறும் நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சிக்கல பாருங்க. பரலோகம் போனோம், பரலோகம் கர்த்தர் சொல்ற இந்த பூமியை பரலோகம் ஆக்கு. வியாதி இல்லாத பூமி ஆக்கு. வியாதி இல்லாத நீ மாறு. ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க சார். நான் ரொம்ப கோபமாக பேசணும்னு வச்சுக்காதீங்க. அது அந்த ஆதங்கம் சார். நம்ம வழியாக அப்படி இருந்துட்டு பின்னால் இருக்கிறவங்களுக்குலாம் என்னங்க பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். பின்னால் இருக்கிற பிள்ளைங்களாம் என்னங்க பண்ணுங்க? அதுக்கப்புறம் தருதில் ஓடிடுங்க வெளியே. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்காதுங்க, ஊழியத்துக்கு வரமாட்டான் அவன். இப்போ அப்பா பண்ணுற தப்புல, அப்பா பண்ணுற கஷ்டத்தை வேணாம், குட் மார்னிங் சார் வரமாட்டான் அப்படின்றான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அறுப்பு அதிகம், ஆட்களும் குறைவு. அறுப்பு அதிகம். அறுப்புன்னா ரெடி ஸ்டடியில் இருக்கிற அறுப்பு. ஆனால் ஆளை தான் நம்ம என்ன பண்ண தயார் பண்ணாதக்கிறோம். ஹலோ, நான் சொல்கிறேன், வெறும் ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே மேல் இடத்துல வைக்க வைங்க ஜனங்களை. நம்ம ஆளுங்கள்லாம் டாப் லெவலில் இருக்கணும். எல்லாம் அங்கே இருக்கணும் பாருங்கள். அந்த லெவலில் இருக்க ஆரம்பிச்சுன்னா பாருங்கள், நம்ம யார் வருது இல்லை, நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க அங்கெல்லாம். ஹலோ, சிறுபான்மை எதுக்குங்க? நம்ம பெரும்பான்மை பெருகுன்றார் கர்த்தர். நம்ம சிறுகுன்றோம். கர்த்தர் சொல்கிறாரு, சிறுமந்தையை உன்னை என்ன பண்ணுவேன்? சிறுமந்தையை பயப்படாதே, மகிழ்ந்து கறி கொடு. கர்த்தர் பெரிய அப்படின்னா கர்த்தர் உன்னை பெரிய மந்தையை ஆக்க போகிறார். பெரிய மந்தையா ஆக்க போற. சின்னவன் 1000, சிறியவன். அவர் வார்த்தைலாம் பெருசாக இருக்குது. அவர் சொல்ற இப்போ சின்ன மாதிரி இருக்கிற, ஆனால் அதையே பேசினுக்காத, நீ பெரிய ஆளா உன்னை ஆக்கணும். உன்னை ஜாதிகளை உன்னை வணங்குவார்கள், ஜாதிகள் உன்னிடத்தில் வந்து பணிவார்கள். ஹலோ, உங்கள் பிள்ளை என் பேரனும் எப்படி இருக்கணும்னா வேற லெவலில் இருக்கணும் இந்த பூமியில். நான் திருப்பி சொல்கிறேன், இயேசு வருவது கண்டிப்பாக வரப்போகிறாரு. ஆனால் எப்போ வருவார் தெரியுங்களா? நான் டேட்டு கொடுக்கல. எப்போ வருவார் தெரியுமா? சபை முழுவதும் வியாதி இல்லாத இருக்கிற சபைக்கு தான் வருவார். சபையில் தரித்திரம் நீங்கினா தான் அவர் வருவார். எப்படி வேணா சொல்லப்பட்டுக்குது, அவர் மணவாளன், நீங்கள் நானும் மணவாட்டி. வியாதி உள்ள ஒரு பொண்ணை உங்கள் பிள்ளைங்க கட்டுவீங்களா? சொல்லுங்கள் சார். வியாதி இல்லை ஒரு பொண்ணு, உங்கள் பிள்ளை இருக்கிறாங்க உங்களுக்கு. வியாதி உள்ள ஒரு பொண்ணு லோக்குன்னு இருமிக்குது, டிபி, அந்த பிள்ளையை இவர் கட்டுவாரா? இந்த சார் கட்டுவார். உங்கள் பேர் சார்? டேவிட் சார். அவங்க பிள்ளைக்கு ரொம்ப நோயாளி பொண்ணை பார்த்து கட்டுவாராம், திருப்பின்னு போயிடுவார். சரி, தரித்திர பொண்ணு, ஒன்றுமே இல்லை, பானை சட்டி கூட இல்லை, அது கூட இல்லை. நான் அந்த பொண்ணுவெல்லாம் பார்க்குறேன். ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன சார் படிச்சுக்கிறாங்க? மேலே மட்டும் படிப்பு வேணும், அது வேணும், பரலோகத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், என் பிள்ளை இறங்கணும்னு சில எல்லா பாசம் கேட்பாங்க. அவர் எவ்வளோ என்ன சம்பாதிக்கிறாரு? மேலே படுக்கும், இல்லையோ ஆண்டவரே, நமக்கு பணம் வேண்டாம், நமக்கு காசு வேண்டாம், நமக்கு ஒன்றியம் வேண்டாம், வேலை வேண்டாம். இறங்கி என் பிள்ளைய ஆயிட்டுன்னு போகிறேன். எல்லா பாஸ்டரும், தம்பி என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எவ்வளோ சாப்பிட்றாரு, எவ்வளோ இது பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு? இல்லையா, பொண்ணு வேணலையா? அப்போ ஏங்க இங்கே இப்படி பேசுகிறீங்க? சொல்லுங்கள். இதை என்ன பண்ண ஜனங்கள் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஐயா சொல்கிறது அப்படி வேத வாக்கை எடுத்துங்கன்னு அவங்கள தரித்திரத்திலே வாழ்ந்துடுறாங்க. வேத வாக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, 100 மக்களும் நல்லா. ஈசாக்கு விதைச்சாங்க, எல்லாமே நல்லாச்சு. உங்கள் சர்ச்சைக்கு வருங்க, அத்தனை பேருமே நல்லா இருக்கணும். நீங்கள் தான் சொல்கிறேன், உங்கள் சபை நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் வளர்ச்சி விருத்தி அடைவீங்க. பாருங்க, ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துருக்கிறோங்க. இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்காது? வியாதி இருக்கக்கூடாது. ராஜ்யத்துக்குள்ளே பண பிரச்சனை இருக்கக்கூடாது. பரலோகத்தில் பண பிரச்சனை இருக்குதா? பரலோகத்தில் வியாதி இருக்குதா? கிடையாது. அப்போது உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும், நம்ம உலகத்துக்குள்ளே இல்லை. யோசிச்சு பாருங்க.
நீங்கள் சுகர் கம்ப்ளைண்ட்டு லைனில் போய் நிற்கிறீங்க. பக்கத்தில் ஒரு ஆண்டவர் அறியாதவன் நிற்கிறான். என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவர் அவருக்கும் சுகர்ப்பா, அவருக்கு எல்லாம்ப்பா. ஆமாம், என்னத்துக்கு ஏசு எப்படி மகிமைப்படுவார்? ஏசு எப்படி மகிமைப்படுவார்? ஏசு எப்படி அவங்கக்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்கள், எப்படி ஏசு சொல்ல முடியும்? இல்லைங்க, அந்த சுகர்லாம் போவோன்னா நீயே சுகராக இருக்கிற. நான் என்ன சொல்கிறேன், சாட்சியாக வாழ்றதுன்னு என்ன தெரியுங்களா? நான் சுகமாக வாழ்வது சாட்சி, நான் ஆரோக்கியமாக வாழ்வது சாட்சி. வேதம் சொல்லுது 120 வயசு வரைக்கும் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு கடவுள் உறுதிப்படுத்திக்கிறார். 120 வயசு வரைக்கும் வாழணும். எப்படி வாழணும்? தடி எடுத்து கிடையாது, குடிப்பா கொஞ்சம், அப்படி இல்லை. காலைப்பு சொல்கிறாரு எனக்கு 85 வயசு, ஆனால் என்ன பண்ணுறது, 45 வயசு பலன் இருக்குதுயா எனக்கு, குடு மலை நாட்டை ஏறுறேன். நான் மலை நாட்டை யாருன்னா ஏறுவீங்களா? இப்போ என்ன இதை தான் லிஃப்ட்டை தான் பார்க்குறோம் நம்ம. ஹலோ, அப்புறம் ஸ்டேட்டில் அந்த இது போதே பதில் மேலே, அது மேலே தான் இரு வேறு ஏறலாம் வேணும், அப்படியே போயிடலாம். நான் வேதத்தில் இருக்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறத சொல்கிறேன். வேதத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத சொல்கிறேன். திருப்பி சொன்னல, பவுலுக்கு வியாதியாக இருந்திருக்கலாம், பவுலுடைய சீஷனுக்கு வியாதியாக இருக்கலாம். ஏசு எங்கன்னா ஜோரம் அடிச்சு பட்டாரா? ஏசு எங்கன்னா லொக்குன்னு இருமுனாரா? ஏசுக்கு எங்கன்னா சுகர் இருந்ததா? ஏசுக்கு எங்கன்னா பிபி இருந்ததா? அவர் பாவம் இல்லாதவர், அல்லேலூயா. அவர் வியாதி இல்லாதவர், அல்லேலூயான்னு. ஹலோ, பாருங்க, நான் தப்பா திருப்பி சொல்கிறேன். எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஆதகம். ஏன்னா இன்னைக்கு வியாதி இருக்கலாம், ஆனால் அந்த வியாதியை நோ சொல்லணும். பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி யூடியூப்பில் போட்டால் என்ன நம்ம கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கோட் ஷூட்னு போடனா, அவன் குளிர்தா உனக்கு? கோட்டு போட்டுனுக்கிற, கோட் ஷூட்னு போட்டு பிரசங்கம் பண்ணுற, குளிர்தா? இல்லை விசுவாசி பணத்தெல்லாம் திருடி போட்டுக்கிறியா? கீழே போடுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணுன்னா, நல்லா இருக்கிறத வெறுக்குது. கஞ்சி குடிச்சிட்டு மேலே போனால் ஆஹா ஜாலி. ஆனால் ஆனால் எல்லாம் அவங்களாம் பார்க்குறாங்க, ஐயோ அவன்லாம் கார் வச்சுருக்கான், பங்களா வச்சு, நல்ல சபை பாருங்க, சூப்பராக இருக்குது சபை. இந்த மாதிரி தான் இருக்கணும் சபை இப்படி இருக்கணும். இது இன்னும் பயங்கரமாக இருக்கணும் சபை. ஓலையில் இருக்கக்கூடாது, குடிசையில் இருக்கக்கூடாது, அட்டில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வெறுக. சபைன்னா சூப்பராக இருக்கணும் சபை. உள்ளே உட்கார்ந்தாலே வெளியே போகிறதுக்கு மனசு வரக்கூடாது அவனுக்கு. ஹலோ, எப்போ முடிப்பாரு? இல்லை இங்கேயே நல்லா இருக்குதியா, இங்கேயே உட்காரலாம், வீட்டுக்கு போகிறத காட்டலாம். அப்படி இருக்கணும் சர்ச்சு. ஏன்னா தேவன் கண்டிப்பாக தருவாருங்க. அப்போ பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் நானும் உடம்பு சரியில்லாத இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த துணி கடை இருக்குதுல்ல, துணி கடையில் 2 பொம்மை நிற்க வச்சுருப்போம், ட்ரெஸ் போட்டு வெளியேந்து போகிறோம். என்னன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது, வாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நம்ம கேட்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸு வா கம் உள்ள வா, லோப்பில் வா ரண்டி அப்படின்னுமா. ஏன்? இதே ட்ரெஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் தான் ஷோகேஸ் பொம்மை, பரலோக ஷோகேஸ் பொம்மை. நீங்களும் ஷோகேஸ் பொம்மை. என்னன்னா, சுகத்தோடோ ஆரோக்கியத்தோடோ வெல்த்தோடோ நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தான் இந்த மாதிரி வேணுமா, வா இயேசுக்குள்ள வா. நீங்கள் நம்ம லோக்குன்னு இரும்பிக்கின்னு நம்ம சுகர் இது அது இதுன்னு போட்டு நம்மளுக்கும் காசு இதுனா ஒன்று வாடகையோ இவ்வளோ வாடகை. என் சர்ச்சை வாடகை இப்போ எவ்வளோ தெரியுங்களா? என் சர்ச்சை வாடகை 20,000 ரூபா. நான் உங்களோட சாதாரண ஆள். நீங்களாம் காரு பங்களாலாம் வச்சுருக்கலாம், எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் 20,000 ரூபா மாதம் சர்ச்சைக்கு கொடுக்கும். விசுவாசி எவ்வளோ? நிறையெல்லாம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா சின்ன தாவீது தான் பெரிய கோலியாத்தை அடிக்கிறான். எவ்வளோ சின்னவங்களாக இருக்கிறோன்னு இல்லை, எவ்வளோ விஷன் இருக்குது நமக்கு, எவ்வளோ தரிசனம் இருக்குது, எவ்வளோ ஆசை இருக்குது, எவ்வளோ தேவனுக்காக சாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது. அப்பேற்பட்ட ஆளை தான் தேவனுக்கு ட்ராவல் பண்ண வைப்பார். நான் என்னுடைய ஆதங்கன தெரியுமா, எல்லா போதகரும் வெளிச்சம் இந்த வார்த்தையை சரியாக டிரைவ் பண்ணி எடுத்துன்னு போனாங்கன்னா சபை அப்படியே ஆக்சிடென்ட் இல்லாத சூப்பராக அழகாக ரோட்டில் ஓட்டின்னு போகலாம். சூப்பராக ஓட்டணும், அப்படியே ஹை ஸ்பீடில் போகலாம். 200 300 ஃப்ளைட் பறக்கிற மாதிரி பறக்க வைக்கலாம் சபையை. ஆனால் ஓட்டத்தான் தெரியணும். ஹலோ, ஓட்ட தெரியணும். பைலட்டுக்கிட்ட போய் பாருங்கள். அன்றைக்கி நான் போன வாரத்தில் மதுரையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தேன். பைலட் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அந்த ஃப்ளைட் ஒன்று பைலட் இப்படி வந்து நின்னார். ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, அப்போ பார்த்தா அவரை பார்க்கும்போது நம்மளை அழகாக உட்கார வச்சு ஆயிஷன் வர்றாரு. எப்படி அத்தனை உள்ளே பார்த்தா அவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது.
அழகா டேக்க சொல்றாரு. இப்போ சென்னைக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, நம்ம இறங்க போறோம்ன்றாரு. அழகா இறக்கி எட்டுன்னு வந்தார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ஃப்ளைட்டை அழகா ஓட்ட கற்று வச்சுருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது உங்கள் சபை, உங்கள் ஊழியம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். சொல்லுங்கள், சுகமாக இருப்பேன், சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன். ஒரு வார்த்தை மட்டும் வசனம் வார்த்தை வாசிக்கலாமா? யோபு 33:25 வாசிங்க சார். யோபு 33. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். அப்பொழுதுனா இப்பொழுதுங்க, இப்பொழுது வருங்காலத்தை பற்றி பேசுகிறார் அவர். இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பரலோகம். நான் சொல்கிறேன், எல்லாமே பரலோகம்னா என்ன அர்த்தம்? பூமியில் சொல்லுங்கள், எல்லாமே பரலோகத்துக்கு ஆண்டவர் பரலோகத்தை விட்டு வந்தார். பூமிக்கு தான் உப்பு, உலகத்துக்கு தான் வெளிச்சம். பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பூமியை சுதந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கும் பூமின்னு நம்ம அப்படி மேலே பார்த்துன்னுக்குறோம். ஹலோ, பரலோகம் பாருங்கள். இந்த பூமியில் நீங்கள் குடும்பமாக உங்கள் பரலோகமாக இருக்கணும். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை பார்த்து நல்ல பரலோகம் இங்கே பார்க்குறோம், பக்கத்து வீட்டு பரலோகமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா கூடி ஜெபிக்கிறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, வெல்த்தாக போகிறாங்க, வியாதி இல்லாத இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை அவங்களுக்கு. ஹலோ, ஹாஸ்பிட்டலு செலவே இல்லை. ஆளுக்கு வர சும்மா ஷைனிங் ஆகிறார் அவர், அப்படியே பளபளன்னுக்கிறார் அவர். மூஞ்சி சுருங்கவே இல்லையே, தொப்பை இல்லையே, முடி கொட்டலையே. எனக்கெல்லாம் எங்கள் ஃபாஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது நான் இந்த வாலிபனாக இருக்கும்போது அவர் அப்பயே சொன்னார், நமக்கு தான் வாலிபமாக இருக்குதே, இப்போ தான் தெரியுது, அறிவு கட்டுறது இப்போ தான் புரியுது. ஐயோ விட்டுட்டோமே கோட்டையை. இப்போ புரியுது, ஐயோ இன்னும் பலனாக இருக்கணும், இன்னும் சுகமாக இருக்கணும், இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கணும். பாருங்கள், வேதம் சொல்லுது பாருங்கள், அங்கே சொல்லப்படுங்க, மாம்சம் எப்படி இருக்கணுமா? அப்போது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். ஹலோ, வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் ரொம்ப பெட்டராக இருக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஆபிரகாமுடைய சரீரம் பலனடைஞ்சி குழந்தை பெற்று எடுத்தான். சாராவுடைய கர்ப்பம் பலனடைஞ்சி. ஆனால் வேத வசனம் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க பாருங்க. அப்பொழுதுனா இப்பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் என் சரீரம் சுருங்காது, என் சரீரம் சுருங்காது. சொல்லுங்களேன், என் சரீரம் சுருங்காது, என் சரீரம் சுருங்காது, முகம் சுருங்காது, கால் சுருங்காது, எலும்பு பலன் அடையும். இன்னொரு இடத்துல சொல்லுது, எலும்பு புஷ்டி ஆகுமா. நற்செய்தி எலும்புகளுக்கு புஷ்டி, எலும்பை புஷ்டியாக தான் பாருங்க. நீங்கள் என்ன பண்ண, டெய்லி எலும்பை பார்த்து பேசணும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரு, கண்ணே நல்லா தெரி, காது நல்லா கேளு. என் வார்த்தையை சொல்லுவேன், வயசான மாதிரி பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவரே நல்லா இப்பயே சின்ன வயசு மாதிரி வார்த்தை வரணும், சின்ன வயசு மாதிரி வார்த்தை வரணும், சின்ன வயசு மாதிரி வார்த்தை வரணும், சின்ன வயசு மாதிரி வார்த்தை டான் இருக்கணும், இளைஞன மாதிரி நான் வாழணும். ஹலோ, நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன? இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூத்து, இதுதான் சத்தியம். பாருங்க, இன்னொரு வசனம் பார்க்கலாமா? 103 சங்கீதம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், அதுக்கு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. திரும்ப வால வயது போல் ஆகிறது, திரும்ப வாழ வயது போல். யாருக்கெல்லாம் வாழ வயது வேணும்? யாருக்கெல்லாம் வாழ வயது? எனக்கு வாழ வயது வேணுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தா விசுவாசிங்க. ஏன்னா கன்னி மரியாளுக்கு உள்ள வயிற்றுக்குள்ள ஆண் துணை இல்லாத குழந்தை பிறக்குமானால், செங்கடல் பிளக்குமானால், உங்க சரீரம் மறுபடியும் மாற்றம் அடையும். ஆமென். உங்க சரீரம் வாழ வயது போல் ஆகும், வாழ வயது போல் ஆகும். இதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும். திரும்பவும் வாழ வயது போல். எதுக்குங்க வாழ வயதுங்க? எதுக்கு வாழ வயதுங்க? கர்த்தருடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. என்கிட்ட அவ்வளோ பொறுப்பை கொடுத்துக்கிறாரு. அதுக்காக இயேசு ரத்தம் செஞ்சிருக்காரு, அதுக்காக பாடுபட்டிருக்காரு, அதுக்காக உயிரே கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னுடைய சரீரம், அவர் சரீரம் பிச்சு போட்டாங்க, கிழிச்சு போட்டாங்க. ஏன்னா என் சரீரத்தில் நான் சுகமாக இருக்கணும், என் சரீரம் சுருங்கக்கூடாது, என் சரீரத்தில் பலவீனம் இருக்கக்கூடாது, என் சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது, என் சரீரத்தில் சுகர் இருக்கக்கூடாது, என் சரீரத்தில் பிபி இருக்கக்கூடாது. ஹலோ, திரும்பவும் வாழ வயது போல். அந்த காலத்தில் ஒரு படம் இருக்குது, ஒரு மாதிரி யோசிப்பீங்க, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இளமை ஊஞ்சல் ஆடும், இளமை ஊஞ்சல் ஆடும். நான் சொல்ல, வசனம் சொல்லு. திரும்ப வாழ வயதுனா என்ன அர்த்தம்? உனக்கு இளமையை தருவேன், உனக்கு இளமை ஆடும்பா.
இளமையாடும். நீ இளமையா இருப்ப, இளமையா சின்ன பொண்ணு சின்ன பையமா தான் இருப்பேன். வெக்கமில்ல சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை வெக்கப்படக்கூடாதுங்க. கர்த்தர் சொல்றாங்க, வார்த்தையை வெக்கப்படுகிறவன் பிதாவின் மத்தியில் அவன் வெக்கப்படுவான். ஆமென். நிறைய பேர் வயசானவங்க தான் இங்க வந்துக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கும். உங்களுக்கு வயசாகலையா? வயசாகல கரெக்ட். ஆனால் அப்படியே மாறும் ரொம்ப. ஏன்னா சுகம், ஆரோக்கியத்தை, தீர்க்காயுசை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வம். பேதுருக்கு 2 போட்டு. என்னது 2 போட்டு? வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வம். வலதுபுறம் இடதுபுறம் இடகொண்டு பெருகுவாய். வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வம் காணும். பாருங்க, தேவன் 2த்தையும் தராரு. இதுதான் இன்னைக்கு சர்ச்சில் 2 மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்னா, ஹெல்த்து மிஸ்ஸிங்கு, வெல்த்து மிஸ்ஸிங்கு. நான் இதை எடுக்கவே. இதெல்லாம் ஹெல்த்து வெல்த்து மிஸ்ஸிங்கு. சர்ச்சில் இன்னைக்கு ஹெல்த்து வெல்த்தை பற்றி ஜனங்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வே கொடுக்கறது கிடையாது. ஹெல்த்தாக இருக்கிறவன் வெல்த்தாகவும் இருப்பான், வெல்த்தாக இருக்கிறவன் ஹெல்த்தாகவும் இருப்பான். ஏன்னா வெல்த் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காசை வாங்கி நல்லா வீட்டில் நல்லா பெட்டு கெட்டு வீடு அதெல்லாம் நல்லா ஒழுங்கு பண்ணிக்கலாம். நல்ல குளிர். இப்போ வந்து வெயில் காலமா, இப்போ ஏசியை போடுலாம். குளிர்காலமா ஹீட்டரை போடுலாம். வெயில் காலமா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். இந்த சாப்பாடு வெயிலுக்கு என்ன சாப்பிடலாமா அப்படின்னு. குளிர்காலத்தில் என்னென்ன சாப்பாடோ அந்தந்த சாப்பாடு சாப்பிடலாம். உலகத்தான் அனுபவிக்கிறாங்க. நம்ம ஒன்றே சொல்லுவோம், ஐயோ அவன் நரகத்துக்கு போகிறான். ஏங்க நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுனால இங்கே ஒன்றும் அனுபவிக்கூடாதா? சொல்லுங்கள், அனுபவிக்கூடாது. இயேசுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டி போட்டு வாங்கினானுங்க. ஹலோ, குற்றவாளியாம் அவர் பண்ணாங்க. ஆனால் அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? சீட்டை போட்டு எடுத்துக்கினாங்க. ஏன்னா அவ்வளோ டாப். பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, அவருடைய வஸ்திரம் தேவாலயம் முழுவதும் நிரம்பிச்சு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஹெல்த்து வெல்த்து தேவன் நமக்கு தரார். சிலுவையின் மூலமாக ஹெல்த்து வெல்த்தை சம்பாதித்து கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஹெல்த்து வெல்த்தை பற்றி வேதம் முழுவதும் நிறைய பேசுது. ஆகவே நீங்கள் நானும் சுகமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். ஒன்று சொல்லிட்டு முடிச்சிட்டோமா? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசியாக. ஏன்னா இன்னைக்கு இது சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. எதில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பாஸ்டர். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹலோ, என்னத்துக்கு வாசி தெரியுமா? அது பரிசுத்தமே ஆசீர்வாதத்துக்குள்ளதாங்குது. அவங்க என்ன போட்டுக்கிறாரு? தேவன் அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். பிளஸ்ஸிங்கில் தான் ஆசீர்வாதமே இருக்குது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்குறாரு. பிளஸ் பண்ணுறாரு. பிளஸ் பண்ணால் தான் அங்கே திருப்தி, வாழ்க்கை நல்லாகுது. எல்லாருக்கும் சந்தோஷமாக போகிறாங்க. அந்த கூட்டமே சந்தோஷமாகுது. அந்த கூட்டமே அடிச்சின்னு பிடிச்சின்னு போல. இதே அங்கே வந்து 5 அப்பத்தை 2 மீனை போட்டால் அடிச்சு பிடிச்சி செத்துருவானுங்க எல்லாருமே, எனக்கு எவனுக்குன்னு. அங்கே ஆசீர்வச்ச பிறகு தான் எல்லாரும் பரிசுத்தம் அங்கே தான் வந்துச்சு. குவைட்டாக உட்கார வச்சுனார். எல்லாம் தான் உட்கார், எல்லாரும் உட்கார். இப்போ ப்ளஸ் பண்ண போகிறேன். இப்போது ப்ளஸ் பண்ணால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். எதுவுமே உனக்கு கிடைக்காது போகாது, எதுவும் உனக்கு உடஞ்சி போகாது. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? பாருங்கள், இன்னொன்று பரிசுத்தம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். பரிசுத்தம் எப்படி வேணா அது நமக்கு கிடைக்கும் ஒரு பலன், கிஃப்ட். அது நீ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பரிசுத்தம் வரும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்னதுங்க? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கிஃப்ட். முடிவோ நித்திய ஜீவன். ஆமா, பரிசுத்தம் என்னது? கிஃப்ட்டுங்க. தேவன் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டார், ஹோலினஸை கிஃப்டா தராரு. பரிசுத்த நாள் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிச்சு அந்த நாளை ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துறாரு. ஆசீர்வதிச்சுட்டு பரிசுத்தப்படுத்துறாரு. அதனால தான் சபைக்கு என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்துக்கு வா, சபைக்கு வா, ஆசீர்வதிச்சா தான் உனக்கு திங்கக்கிழமை என்ன இருக்கும்? பரிசுத்த நாளா இருக்கும். திங்கக்கிழமை நல்லா இருக்கும் உனக்கு. பிளஸ்ஸிங் வாங்கின்னு போ. அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன இருக்கும்? உனக்கு எல்லா நாளும் பரிசுத்த நாள், என்ன எல்லா நாளும் பிளஸ்ஸிங் நல்லா இருக்கும். ஆமேன். பாஸ்டர், நான் இது வரைக்கும் ஏன்னா தப்பாக சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், சபை மக்கள் நல்லா இருக்கணும். பாருங்கள், நீங்கள் நல்லா இருன்னு சொன்னாலே இவர் தப்பான பிரசையை நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள்.
நல்லா இருன்னு சொல்கிறது தப்பான பிரச்சனையாங்க. உலகத்தில் இருக்கிற ஒன்றுமே இல்லாத சொல்கிறான், மேலே வந்து உட்காந்துங்க ஏதோ ஒன்று சொல்கிறான். அவன் பார்க்குறேன் டிவியில் முடி வெட்டுற கடைக்கு போய் டிவியில் பார்த்தா அவன் சாஸ்திரக்காரன் சொல்கிறான், இன்றைக்கு யோகமாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் வீடு கட்டுவார்கள் அப்படி இப்படின்னா. அவன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன சொல்கிறான்? வார்த்தை வாயை திறந்து நல்ல வார்த்தையில் பேசுகிறான். பைபிள் எத்தெல்லாம் அவன் பேசிடுறான். நம்ம பைபிளை நம்ம கையில் கொடுத்துட்டு கர்த்தர் உன் பாக்கெட்டை பொத்தலாக்கிடுவார், உன் பர்ஸை கிழிச்சிடுவார், உன் வீட்டை உன் மனைவி இது என்ன நம்ம வெறுப்பாக பேசுகிறோம் பாருங்கள். வெறுப்பு. நான் சொல்கிறேன், எல்லாரையும் மூடுங்க, எல்லாரையும் மூடுங்க. பேதுரு ஓடிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் நடத்திக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் நடத்தினாரா இல்லையா? நான் சொல்கிறேன், உங்களையும் கடவுள் மன்னிப்பார், 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 மன்னிப்பார். பேதுருக்கிட்ட சொல்கிறார், பேர் சொன்னார், எவ்வளோ நாள் ஆண்டவர் மன்னிக்கணும்? நான் 7 கணக்கே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்கிறேன், மன்னிப்புன்னு கற்றுக் கொடுக்குறவர் மன்னிக்காத பரவாயில்ல இருக்க மாட்டாரா? மன்னின்னு கற்றுக் கொடுக்குறார் உங்ககிட்ட, என்கிட்ட. அவர் மன்னிப்பாத மன்னிக்க மாட்டாரா? சொல்லுங்கள். வழுவாதபடி மாசிலா சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நான் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பேன். இந்த நிச்சயம் இருக்கணும். பவுல் சொல்றாரு, நிச்சயத்திருக்கிறேன் நான், என் தேவனுடைய அன்பை பிரிப்பவன் யார்? நிச்சயத்திருக்கிறேன், எதுவும் என்னை பிரிக்காது. நான் என்னுடைய கோல் முடிப்பேன். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதி கிரீடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என்னுடைய ஓட்டம் முடிவு இப்படி தான் இருக்கும். பவுலை போல அந்த மாதிரி உங்கள் ஓட்டமும் இருக்கும், முடிப்பீங்க. நீங்கள் நடுவில் உங்களை கர்த்தர் கண்டிப்பாக கைட்டு விட மாட்டார். நீங்கள் கீழே இருந்தால் கூட உங்களை தூக்கின்னு வந்து தம்பி தட்டி கொடுத்து, வா 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 வா, நீ எனக்கு வேணாம், உன்னை தான் நான் ரட்சித்திருக்கிறேன், உன்னை பாதியில் விடுறதுக்கு நான் வரல, கெட்டு போவதற்காக உன்னை ரட்சிக்கலை, உன்னை கெட்டு போவதாக ரட்சிக்கலை, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலக ஒரு பிள்ளையை கட்ட போகக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே பிளஸ்ஸிங், ஆண்டவர் ஆசீர்வச்சு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஆசீர்வச்சு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆசீர்வதித்து உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்கள் சபையை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நான் பாஸ்ட் அப்புறம் ஜெபம் பண்ணிட்டோம். நான் என்ன பிளஸ்ஸிங்காக ஜெபம் பண்ணுறேன். நம்ம எழுந்துட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? ஷாபாரா பாக்கா ரீனா மாக்கா தூரானா மாக்கா ஷாக்காலா மாக்கா ரீகாலா பாபா லியாக்கா ரபாக்கா தூரானா மாக்கா ஷாக்காலா மாக்கா ரீகாலா பாபா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கங்க. இதுக்கு தேவனுடைய வார்த்தை பாருங்கள். பிரிட்டோ போதனை கிடையாதுங்க, பிரிட்டோ போதனைலாம் கிடையாதுங்க. இது ஒரு புது உபதேசம்லாம் கிடையாதுங்க. இது ஏற்கனவே இருந்து ஆதியாம் புஸ்தகம் பழைய உபதேசம். எல்லாம் பழைய பாருங்க. பழைய ரசத்தை விரும்புவாங்க, புது ரசத்தை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆகவே தேவனுடைய புதிய வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். ஒவ்வொரு நாள் நம்முடைய சந்ததியை காப்பாற்றுங்க. நம்முடைய சந்ததி, கிறிஸ்தவ சந்ததி நன்றாக இருக்கணும். கிறிஸ்தவ சந்ததி ஆள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சந்ததி ஆளுகை செய்ய வேண்டும் இந்த பூமியில. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா வாய்களை தந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து விழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். பிரகாசம் அடைந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தெளிவின் ஆவி, ஞானத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. நாங்கள் இதை சரியான விதத்தில் வியாக்கியானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் தப்பா ஆண்டவர் கொள்ற மாதிரி வசனத்தை எடுக்காதபடி கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காயத்தை ஆற்றக்கூடியவா மருந்தாக இந்த வேத வசனத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள மாத்திரம் இல்ல, மக்களுக்கும் இது மருந்தாய் மாறட்டும். உன் உடலுக்கெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கியம் சொல்லப்பட்டுக்குது. இந்த வேத வசனம் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையை பிழைக்க வைப்போன்னு சொல்லி இருக்குது. அப்படியே இந்த வார்த்தைகள் பிழைக்க வைக்கிற வார்த்தையாக, மருந்தாக, ஆசீர்வாதமாக, சுகமாக, பலனாக, தீர்க்காயுசாக, நீடித்த நாட்களாக, சமாதானமாக, சந்தோஷமாக, களி கூறுதலாக, இளைப்பாறுதலாக ஒவ்வொரு நாளும் இருப்பதாக ஆண்டவரே. ஓரி பாலாமா ஷகா லாபாக்கா லியாக்கா ராதுரினி மிகா லமா ஷகா லாபாக்கா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற பலவீனத்தோடு, சோர்வுகளோடு, கவலையோடு, பாரத்தோடு, விரக்தியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்குவீராக. எல்லா பிரச்சனைகள் இப்பொழுது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால சரியாவதாக.
பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் சரியாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் வளரட்டும், பெருகட்டும், ஆத்துமாக்கள் வருவார்களாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துடைய தேவைகள் சந்திங்க, சபையுடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு நடப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அற்புதமான சபையை திறந்து கொடுத்த போதகர், அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதமாய் இப்படி அற்புதமாக நடத்தி சபையை கட்டி இவ்வளவு தூரம் அற்புதமாய் ஊழியக்காரர்களை கூட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வைக்கிற அவரையும் தீர்க்காயுசோடு இருப்பாராக. வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வமும் கனமும் நிறைந்து அவருடைய குடும்பம், வாழ்க்கை, சபை இன்னும் வளர்ந்து பெருகி விருத்தி அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. அடியனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, அடியனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் பெருகுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. நான் உம்முடைய ஸ்தானாதிபதி அந்த இடத்துல என்னை நிக்க வச்சீங்க, நீங்க பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை மறைத்துக் கொள்ளும், நீரே மையப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்,